இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுகிற இந்த பெருநாளிலே, இந்த திருநாளிலே, இறை அருள் நிரம்பிய இந்த நாளிலே பெண்கள் அனைவருக்கும் அகில உலக பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகமானது படைக்கப்பட்டதிலிருந்து கடவுளுடைய கருணையும் கடவுளுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதை எல்லா இலக்கியங்களும் எடுத்து சொன்னாலும் திருவிவிலியம் மிக சிறப்பாக எடுத்து இயம்புகிறது என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நம்மை எண்ணி பார்க்க அழைக்கின்றது. ஒரு நாள் மோட்சத்தின் கதவு தட்டப்படுகிறது. ராயப்பர் கதவை திறந்து பார்க்கிறார். அங்கே ஒரு பெண் நிற்கிறாள். அவள் MBA படித்து ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு கம்பெனியில மேலாளராக பணியாற்றி கொண்டிருந்தார். பயணம் செய்த போது வியப்பிலே விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தினால் அவள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாள். ராயப்பருக்கு இந்த பெண்ணை பார்த்தோன்னே ஆச்சரியம், என்ன சொல்றதுன்னு தெரியல. ராயப்பர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாராம், அம்மா, இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு பெரிய உயரிய அதிகாரியாக இங்க யாரும் வரல, அதனால உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. ஒரு நாள் இங்க மோட்சத்துல இருங்க, மோட்சத்துல சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்களை கீழே நரகத்துக்கு நான் அனுப்புறேன், அங்கேயும் போய் இருந்து பார்த்துட்டு வாங்க. வந்து நீங்களே முடிவெடுங்க எங்க இருக்க விரும்புறீங்கன்னு. அந்த இடத்தை நான் இயேசுகிட்ட சொல்லி உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று ராயப்பர் சொன்னாராம். இந்த அம்மா ஒரு நாள் பூரா மோட்சத்துல எல்லா இடமும் பார்த்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாங்க. 24 மணி நேரம் போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில நரகத்துக்கு போகணும். நரகத்துக்கு போனா வாசற்படியில மிக அழகான தோரணங்கள், கோலம் எல்லாம் போட்டு மிக சிறப்பாக இந்த பெண்ணை வரவேற்றார்கள். உள்ளே நுழைஞ்சோடனே இவங்களுக்குன்னு ஒரு தனிய பெரிய கோட்டு, ஒரு பெரிய குல்லா எல்லாம் வச்சு ராஜ மரியாதையா உள்ள அழைச்சிக்கிட்டு போறாங்க. அங்கே போனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே நிறைய விதவிதமான உணவுகள், விதவிதமான உடைகள், விதவிதமான விளையாட்டுகள், எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா இந்த பெண்ணை வரவேற்றார்கள். இந்த பெண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப மகிழ்ச்சி. வெகு விரைவிலேயே நேரம் கடந்து போய்விட்டது. 24 மணி நேரம் முடிந்து விட்டது. ராயப்பர் முன்னால் வந்து நின்று ராயப்பர் கேட்கிறார், எங்கம்மா போக விரும்புறீங்க, மோட்சத்துக்கா நரகத்துக்கா என்ன? ராயப்பரை கோச்சுக்காதீங்க, என்ன நரகத்துக்கு அனுப்புங்க, அங்கேதான் மிக சிறப்பான மகிழ்ச்சி வரவேற்பு எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்ன உன்னுடைய இஷ்டம் போல போமா என்று சொல்லி ராயப்பர் அனுப்பிட்டார். நரகத்துக்கு போனா அங்கே பாலைவனம் போல இருக்குது. அங்கே உணவு கிடையாது. உடுக்கிறது கொண்டு வந்து ஒரு சாக்கு துணியை கொடுக்குறாங்க. இந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னங்க, நேற்று அவ்வளவு வரவேற்பு இருந்தது, அவ்வளவு உணவு இருந்தது, அவ்வளவு செல்வாக்கு இருந்தது, இன்னைக்கு இந்த பழைய கிழிந்த இந்த சாக்கு துணியை கொடுக்குறீங்க, வெறும் பாலைவனமா இருக்குது, எங்க பார்த்தாலும் கல்லு உடைச்சுக்கிட்டு இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, வேலை செய்யறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு போது, நேற்று நீங்க வர்றதுக்காக உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், வரவேற்புக்காக அவ்வளவு சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருந்தோம். இப்ப நீங்க எங்கள ஒருத்தரா ஒரு ஸ்டாஃபா நீங்க மாறிட்டீங்க, அதனால எங்களை போல உடவுடுத்தணும், எங்களை போல சாப்பிடணும், எங்களை போலதான் நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நரகத்திலே இருந்தவர்கள் இந்த பெண்ணிடம் சொன்னார்களாம். அன்புக்குரியவர்களே, இது ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற ஒரு சோதனை. எது வாழ்வு, எது ஆற்றல், எது அனுபவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்திலே இருந்து கடவுளால் முன்குறிக்கப்பட்ட அந்த கானா நாட்டிற்கு சென்ற பொழுது மகிழ்ச்சியிலே அவர்களுக்கு கிடைத்த அந்த விளைச்சலை கொண்டு வந்து கடவுளுக்கு படையலாக படைக்கிறார்கள், மகிழ்ச்சி கொண்டாடுகிறார்கள், நன்றி கூறுகிறார்கள்.
இறை பிரசன்னத்தை விரும்பி ஏற்று வழிபடுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து இயம்பியது. இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய அந்த மடலிலே, இதோ இறை வார்த்தை வாயிலே இருக்கிறது, உங்கள் வாயிலில் இருக்கிறது, உங்கள் அருகிலே இருக்கிறது, ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது, உங்களை உருகொடுக்கிறது, வாழ்விக்கிறது, உங்களுக்கு எல்லாமாக இருப்பது அந்த இறைவனுடைய வார்த்தை என்பதை பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறார். அவர் எத்தனையோ முறை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை அறிக்கையிடுவார். 49 முறை ஒன்று குறைய நான் அடி வாங்கினேன், கடல் நீரிலே எனக்கு ஆபத்து, என்னுடைய உறவுகளால் ஆபத்து, என்னோடு இருந்தவர்களால் எனக்கு ஆபத்து, இவ்வாறு பல நிகழ்வுகளிலே நான் துன்பங்களை தாங்கினாலும் கடவுளுக்காக நான் வாழ விரும்புகிறேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன், எனக்காக பரிசு காத்திருக்கிறது என்று சொல்லுவார். ஆகவே சோதனைகள் அவருடைய வாழ்க்கையிலே மிக அதிகமாக இருந்தது. அந்த சோதனைகளுக்காக விடுதலை பெறுவதற்காக நான் கடவுளை வேண்டினேன், என்னுடைய அருள் உனக்கு போதும் என்று கடவுள் சொல்லிவிட்டார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை நிலைகளிலே இந்த தவக்காலம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அன்பின் காலம், அருளின் காலம், நம்பிக்கையின் காலம், ஆற்றலின் காலம், மன்னிப்பின் காலம், இறைவனோடு ஒப்புரவாக, நம்முடைய உறவுகளோடு, இயற்கையோடு ஒப்புரவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிக உன்னதமான காலம். லியோனார்டோ ட வின்சி என்ற புகழ்பெற்ற ஓவியர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரவு உணவு படத்தை ஓவியமாக தீட்டுவதற்காக முயற்சி எடுக்கிறார். அவர் முதலில் விரும்பியது இயேசுடைய அந்த படத்தை, இயேசுடைய முகத்தை வரைய வேண்டும் என்று பல இடங்களுக்கு தேடி சென்று அவர் பேட்டோனி பாண்டலினி என்ற ஒருவனை கண்டுபிடித்தார். அவனை தன்னுடைய கலைக்கூடத்திற்கு கொண்டு வந்து அமர வைத்து அவனுடைய முக கலைகளை வைத்து இயேசுனுடைய முகத்தை மிக நேர்த்தியாக வரைந்தார். அவ்வாறு ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும் தேடி கண்டுபிடித்து அவர்களை ஒத்தவர்களை கொண்டு வந்து தன்னுடைய கலைக்கூடத்திலே வைத்து அதை பார்த்து பார்த்து வரைந்திருக்கிறார். கடைசியாக யூதாஸ் இஸ்காரியோத்தை அந்த படத்தை மட்டும் வரைய ஆள் கிடைக்கவில்லை. அவர் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் படத்தை முடிக்க வேண்டும் என்று ஆசை. ஆகவே பல இடங்களுக்கு செல்லுகிறார். பல கலிக்கூடமாக இருக்கிற கும்மாலம் அடிக்கின்ற இரவு விடுதிகளுக்கெல்லாம் சென்று பார்க்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த யூதாஸ் இஸ்காரியோத்தினுடைய வெறுமையான முகம், விரக்தியான முகம், கோபம் கலந்த முகம், தோல்வியின் அடையாளம், விளிம்பு இருக்கிற முகம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் சந்தை வழியாக வருகிற பொழுது அங்கே ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தலை குனிந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இவர் லியோனார்டோ ட வின்சி அவரிடம் காசை போடுகிற பொழுது அவன் நிமிர்ந்து பார்க்கிறான். அப்பொழுது இவருக்கு அவர் மீது நம்பிக்கை வருகிறது. யூதாசுக்கு இவன் சரியான ஆள் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு அவனுக்கு சம்பளம் தருவதாக பேசி தன்னுடைய கலைக்கூடத்திற்கு அழைத்து சென்று அவனை உட்கார வைத்து அந்த யூதாஸ் இஸ்காரியோத்தினுடைய முகத்தை அந்த ராவுணவு படத்திலே வரைந்து விட்டார். அவன் போகிற பொழுது அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டும், சம்பளம் கொடுக்க வேண்டும். அதை கொடுத்த பொழுது அவன் கண்ணீர் வடித்து அழுகிறான், கதறுகிறான். லியோனார்டோ ட வின்சியினுடைய காலை பிடித்துக் கொள்ளுகிறான். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னப்பா, நீ பேசிய கூலிக்கு மேல் தான் நான் பணம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, இல்ல சார், என்னை உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? 7 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவாய் நான் இங்கு வந்தேன். என்னை வைத்துதான் இயேசுனுடைய அந்த உருவத்தை நீர் வரைந்தீர். இப்பொழுது பாவத்தால் என்னுடைய வாழ்க்கை பேதலிந்து போனதால் நான் யூதாஸாக வந்து நிற்கிறேன் என்று பார்த்த பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பெரிய மாற்றம், பெரிய அழிவு, பெரிய அதிர்ச்சியை எனக்கு தருகிறது. நான் மனம் மாற்றம் பெற எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றாராம்.
அன்புக்குரியவர்களே, இதுதான் தவக்காலத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான நேரம், முடிவெடுக்கக்கூடிய காலம், நம்மையே நாம் சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய, இறைவனிடம் திரும்பி வரக்கூடிய, அழைத்து வர வேண்டிய, இறைவனிடம் மற்றவர்களை அழைத்து வர வேண்டிய இந்த காலம். இந்த காலத்திலே நாம் வாழ வேண்டுமானால் இறை பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரிச்சர்ட் பாய்டு என்பவர் தனிமையாக இருக்க விரும்பினார். இந்த உலகத்திலே எங்கிருந்தாலும் எனக்கு தனிமையிலே வாழ இடம் கிடைக்காது என்பதற்காக அவர் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தை தேடினார். அப்பொழுது குளிர் நிறைந்த அந்த பகுதிக்கு செல்கிறார். அங்கே யாராலும் வர முடியாது. இவர் ஒரு கூடாரம் அமைத்துக் கொண்டு அங்கே தங்கி இருக்கிறார் 4 மாதங்கள். ஒவ்வொரு மாதமும் அவர் குளிரினால் கஷ்டப்படுகிற தனக்கென வைத்திருந்த அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த 4 மாத அனுபவம் முடிந்த பிறகு அவர் அலோன், தனிமை என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்திலே எழுதியிருந்தது இதுதான்: இந்த 4 மாதங்களும் இறைவனோடு இருக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. மற்ற உலக நிலைகளிலே யாரோடும் எனக்கு தொடர்பு இல்லாத நிலையிலும் என்னை படைத்த அந்த கடவுளோடு நான் பரிணமித்து இருக்கிற, அவர்களே செயல்பட்டு இருக்கிற, அவர்களை இணைந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை எனக்கு பிடித்தது, எனக்கு கிடைத்தது, இறைவன் கொடுத்த கொடை என்று அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இறைமகன் இயேசு கிறிஸ்து தூய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார். பாலை நிலத்துக்கு செல்லுகிறார். 40 நாள் என்று சொல்லுவது விவிலியத்திலே பல நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்திலே இருந்தார்கள். 40 நாள் மோயிஸ் நோன்பு இருந்தார், எலியா நோன்பு இருந்தார், பாலைவனத்திலே திருமுழுக்கு யோவான் நோன்பு இருந்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த 40 என்பது முழுமையையும் நிறைவையும் எடுத்து காட்டுகிற எண்ணாக இருந்தாலும், இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் 40 நாட்கள் அங்கே பாலை நிலத்திலே இருக்கிறார். அவர் அந்த பேயினால் சோதிக்கப்படுகிறார். கல்லை உணவாக மாற்ற சொல்லியும், பதவியை கொடுப்பதாக உலகத்தை தன்னுடைய கையிலே வைத்திருப்பது போல அந்த சாத்தான் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அருளப்பர் நற்செய்தி சொல்லப்படுவது போல அருளப்பர் சொல்லுவார், இவர்கள் சாத்தான் ஒரு பொய்யன் என்று சொல்லி, தனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இனி என்னை ஜெண்டரிட்டு வழங்கினால் நான் இவற்றை உனக்கு தருவேன் என்று சொல்ல இயேசு எல்லா சோதனைகளையுமே விவிலிய வார்த்தைகளை சொல்லி அதை வெற்றி காண்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பேயும் விவிலிய வார்த்தையை சொல்லி இயேசுவை மடக்க பார்க்கிறது. இந்த கோபுரத்திலே இருந்து கீழே குதியும். திருப்பாடல் 91 சொல்லப்பட்டது போல வானதூதர்கள் அவருடைய கையினால் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொன்ன பொழுது இயேசு வீணாக சோதிக்க வேண்டாம் என்று விவிலியத்திலே சொல்லுகிறது என்று சொல்கிறார். இந்த தவக்காலம் நாம் ஜெபிக்க வேண்டிய காலம். இந்த தவக்காலம் விவிலியத்தை வாசிக்க வேண்டிய காலம், விவிலியத்தை வாழ்ந்து காட்ட வேண்டிய காலம். அதே நேரத்திலே இந்த தவக்காலம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலம். ஆகவே இந்த தவக்காலத்திலே ஜபம், தபம், தியான, தர்மம் இவற்றை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலே சட்டியிலே இருந்தால்தான் அகப்பையிலே வரும் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த இறை பிரசன்னம், இறை ஆற்றல் முதலிலே நம்முடைய குடும்பத்திலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் மத்தியிலே அது நிலைநிறுத்தப்பட வேண்டும். இன்று நாம் அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறோம். நேற்று அகில உலகமே அந்த விழாவை கொண்டாடியது. அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு சூழ்நிலைகளே அந்த பெண்கள் தின விழாவை கொண்டாடியதை ஊடகத்தின் வழியாகவும் செய்தித்தாட்கள் வழியாகவும் நாம் பார்த்திருப்போம். ஆனால் இன்று திரு அவையானது விவிலியத்திலே நாம் அந்த இயேசுவை எப்படி அன்னை மரியாள் உலகிற்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோமோ, அவ்வாறு இயேசு லூகாஸ் நற்செய்தியை பார்க்கிற பொழுது இயேசு பெண்கள் சார்பாக இருந்த பல நிகழ்வுகளை லூகாஸ் நற்செய்தியாளர் எடுத்து இயம்புவார். இயேசுனுடைய வாழ்க்கையிலும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும் பல பெண்கள் இறைபணியாற்ற அவர்களுக்கு துணையாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவே பெண்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான பங்காற்றியார்கள் என்பதை ஆதிகால திருச்சபை நமக்கு எடுத்து காட்டுகிறது.
ஆகவே புனிதர்களுடைய வரிசையிலும் இந்த பெண்கள் மிக அதிகம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சிறுவர்களாக இருக்கலாம், சிறுமிகளாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், விதவைகளாக இருக்கலாம், ஆதரவற்றவர்களாக இருக்கலாம், அரசிகளாக இருக்கலாம், உயர் பதவியிலே இருப்பவர்களாக இருக்கலாம். இவர்களெல்லாம் திருச்சபைக்காக, கிறிஸ்துவுக்காக, நற்செய்திக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் நாம் எந்த விதமான பணியையும், எந்த விதமான பொறுப்பையும், எந்த விதமான ஆற்றலையும், தாங்கக்கூடிய மன வலிமையையும், பயிற்சியையும், ஆற்றலையும் இறைவன் தந்திருக்கிறார் என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு குறித்து காட்டுகிறது. ஆகவே நாம் தனித்து விடப்படவில்லை. அன்னை மரியாள் எப்படி தூய ஆவியை பெற்றதால் கருவுற்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு வழங்கினார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று உன்னத சங்கீதத்தை, புரட்சி கீதத்தை அவர் எடுத்து இயம்பினார். அவ்வாறு மரியா மார்த்தாளுடைய வாழ்வையும் இயேசுடைய பிரசன்னத்திலே இயேசுவோடு உடனிருந்து அவரை கொண்டாடியதை நாம் பார்க்கிறோம். விருந்தோம்பலின் வழியாக, இயேசுடைய வார்த்தையை கேட்பதின் வழியாக, அவ்வாறு இயேசுடைய வாழ்க்கையிலே சமாரிய பெண் வழியாக இயேசு நற்செய்தியை சொல்லி அனுப்புகிறார். அந்த தண்ணீரை முள்ள வந்த அந்த பெண்ணுக்கு உயிருள்ள தண்ணீர் தருவதாக சொன்ன அவர் சமாரியாரிடம் சென்று நான் மீட்பரை கண்டேன், மெசியாவை கண்டேன் என்று சொல்லுகிற அந்த நிகழ்வை பார்க்கிறோம். அவ்வாறு இயேசு உயிர்ந்த பொழுது மகதலா மரியாளுக்கு தான் முதலிலே அந்த செய்தி சொல்லப்படுகிறது. என்னுடைய சீடரிடம் போய் சொல்லுங்கள், நான் கலிலேயாவிலே அவர்களை சந்திப்பேன் என்று சொல்லி. ஆகவே இயேசுனுடைய பணி வாழ்வில் பெண்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுனுடைய வாழ்வில் பெண்கள் இருந்ததோடு மட்டுமல்ல, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும் பல பெண்கள் துணை இருந்து அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க, இறை மக்களுடைய ஈடுபாட்டிலே கையளிக்க தங்களையே அர்ப்பணித்து வாழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் திருவிவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இன்றைய நாளில் நாம் இன்னும் அதிகமாக நேரடியான முறையிலே சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக, சமுதாயத்தினுடைய வாழ்வுக்காக நாம் உழைக்க முடியாத, வாய்ப்பு கிடைக்காத சூழல் இருந்தாலும் விளிம்பிலே தள்ளப்பட்ட அந்த மக்களுக்காக ஜெபிக்க, ஆறுதல் சொல்ல, அன்பை காட்ட, நம்பிக்கையை வளர்க்க, நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருள் அடையாளங்களை பயன்படுத்த இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று தூய ஆவியினுடைய கொடைகளை இந்த நாளிலே நம் குடும்பங்களுக்கு, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு இறைவன் நிறைவாக தந்திட வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.